கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எங்களுடைய சபையின் ஊழியக்காரர்களான ஐசக் செல்வராஜ், ஈடித் ஐசக் அவர்களின் பாட புத்தகத்தில் 13ஆம் பாடு தாயினும் அன்புள்வரே. இந்த பாடல் எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப விசேஷமாக ஒரு சாட்சியாக இருக்குது. ஏன்னா எத்தனையோ சூழ்நிலையில் எங்களுக்கு ஆண்டவர் துணையாக நின்றுருக்காரு. ஸோ இந்த சோதனையின் மத்தியில் தான் இந்த பாடலை பாடும்போது அனுபவபூர்வமாக இருந்துச்சு. ஸோ இந்த பாடல் எழுதும்போது எங்கள் ஊழியரமாக கூட அவங்களோட வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகளும் போராட்டங்களும் பார்த்ததுனால இந்த பாடலை எழுதியிருக்காங்க. அதில் ஒரு வரிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, உலக மேன்மை வேண்டாம் ஐயா, உம் அன்பு ஒன்றே போதும் ஐயா, உம் நேச மார்பில் சாய்ந்து கொள்வேனே, உம்மை ஓயாமல் துதித்திடுவேனே. அவங்க ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க. அந்த கம்பெனியோட வேலையெல்லாம் விட்டுட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்யணும்னு அவங்களுடைய லக்ஸரியான வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு, அந்த உலக மேன்மையெல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய புறப்பட்டாங்க. இன்றைக்கு அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தி கர்த்தருக்கு சாட்சியாக வைத்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பாடலை இதோ உங்களுக்கு முன்பாக. தாயினும் அன்பு உள்ளவரே, என் தந்தையினும் இரக்கமுள்ளவரே, உம்மை நன்றியோடு அன்பு கூறுவே, என் வாழ்நாள் எல்லாம் துதிப்பேனையா. உம்மை நன்றியோடு அன்பு கூறுவே, என் வாழ்நாள் எல்லாம் துதிப்பேனையா. தாயினும் அன்பு உள்ளவரே, என் தந்தையினும் இரக்கமுள்ளவரே, உம்மை நன்றியோடு அன்பு கூறுவே, என் வாழ்நாள் எல்லாம் துதிப்பேனையா. உலகமேன்மை வேண்டாமையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. உலகமேன்மை வேண்டாமையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. உம் நேச மார்பில் சாய்ந்து கொள்வேனே, உம்மை ஓயாமல் துதித்திடுவேனே. உம் நேச மார்பில் சாய்ந்து கொள்வேனே, உம்மை ஓயாமல் துதித்திடுவேனே. தாயினும் அன்பு உள்ளவரே, என் தந்தையினும் இரக்கமுள்ளவரே, உம்மை நன்றியோடு அன்பு கூறுவே, என் வாழ்நாள் எல்லாம் துதிப்பேனையா. சோதனைகள் சூழ்ந்த வேளையில் என்னை சாதனையாய் நீக்க செய்தீரே. சோதனைகள் சூழ்ந்த வேளையில் என்னை சாதனையாய் நீக்க செய்தீரே. மனவேதனைகள் நீங்கி போகவே நல்ல போதனைகள் தந்தீரையா. மனவேதனைகள் நீங்கி போகவே நல்ல போதனைகள் தந்தீரையா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.